अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वनुसल्ली वनुसल्लिम अला रसूलिल करीम व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल हमीद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। यौम ला यन्फ़उ मालुन वला बनून इल्ला मन अतल्लाह बिक़ल्बिन सलीम। वक़ाल नबीना मुहम्मदुर रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अताकुम रमज़ान शहरु मुबारक फ़रज़ल्लाहु अज़्ज़ व जल्ल अलैकुम सियामह तुफ़्तह फ़ीहि अबवाबुस समा व तुग़लक़ु फ़ीहि अबवाबुल जहीम फुल्ल व तुफ़ल्लु फ़ीहि मरदतुश शयातीन इला आखिरिल हदीस। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व अன்ஸில்ஹுல் மக்அதல் முகர்ரப இந்தக யௌமல் கியாமா। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவையிலே வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்துக்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்தருள் புரிவானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட பெருவாழ்வையும் நம் எல்லோருக்கும் தந்து மருத்துவமனையின் அனைத்து விதமான சிரமங்கள் செலவினங்களை விட்டு நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதா ஷரீஃபையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்திட குடும்பத்துடன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு கல்வி தந்து உருவாக்கிய உஸ்தாத்மார்கள் நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்ட அனைத்து மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய மூமின்களே, புனிதம் நிறைந்த ரமதான் மாதத்தை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம். அது உள்ளபடியே மகிழ்ச்சி தான், ஆனந்தம்தான். ரமதான் வரப்போகிறது. அந்த ரமதானை நாம் ஆற தழுவிக்கொள்ளப் போகிறோம். அதன் மூலம் நம்முடைய அந்தஸ்தை ரப்பிடத்திலே உயர்த்தி காண்பிக்கப் போகிறோம். நம் பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளப் போகிறோம் என்கின்ற பேர் ஆனந்தம்தான் உங்களுக்கும் எனக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும். அல் குர்ஆன் சொல்லுகிறது, குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வின் அருளை கொண்டும் அவனுடைய கிருபையை கொண்டும் இதை கொண்டே மக்கள் மகிழ்ச்சி அடையட்டும். இந்த மகிழ்ச்சி அடைவதுதான் ஹுவ ഖൈറുம் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் சேர்த்து வைத்த அனைத்தை விடவும் சிறப்பானது, மேலானது. அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் இந்த புனிதமான நாட்கள், இந்த புனிதமான மாதத்தில் இறங்குவதை போன்று வேறு எந்த மாதத்திலும் இறங்குவதில்லை. இந்த புனிதமான ரமதானில் அல்லாஹுவின் ரஹ்மத், அல்லாஹுவின் ஃபதுல், அல்லாஹினுடைய தனிப்பெரும் கிருபை இறங்குவதை போன்று வேறு எந்த மாதத்திலும் இறங்குவதில்லை. எனவே நாம் ரமதானை கொண்டு மகிழ்கிறோம். ரமதான் வரப்போகிறது என்று ஆனந்தப்படுகிறோம். சிலர் உண்டு, ரமதான் வரப்போகிறது என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். எதற்கு? நாம் போட்டு வைத்த முதலெல்லாம் இப்பொழுது லாபமாக வரப்போகிறது, மக்கள் கூடி வரப்போகிறார்கள், நிறைய வியாபாரம் நடக்கப் போகிறது, அதனால் இரட்டிப்பான லாபம் கிடைக்கப் போகிறது. இது சிலருடைய மகிழ்ச்சி. வேறு சிலர் உண்டு, ரமதான் வரப்போகிறது, விதவிதமான உணவு பதார்த்தங்களை செய்ய போகிறோம், அதை பரிமாறப் போகிறோம். ரமதானை கொண்டாட, அதற்கு பிறகு வர இருக்கக்கூடிய பெருநாளை கொண்டாட நல்ல புத்தாடைகள் வாங்கி மகிழப் போகிறோம். இது சில பேருடைய மகிழ்ச்சி. இன்னும் சிலர் உண்டு, ரமதான் வரப்போகிறது, இரவெல்லாம் நாம் கண் விழிக்கப் போகிறோம். என்ன, இபாதத்திற்கா? இல்லை, நண்பர்களோடு சேர்ந்து பேசுவதற்கு, அவர்களோடு சேர்ந்து கேளிக்கை விஷயத்திலே பங்கெடுப்பதற்கு. இரவு முழுக்க தெருக்களிலும் வீதியின் ஓரங்களிலும் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களிலும் அமர்ந்து பேசி கழித்து அந்த நேரங்களை மகிழ்ச்சியாக நண்பர்களோடு
நாம் அதை பகிரப்போகிறோம் என்றும் சிலருடைய மகிழ்ச்சிக்கு காரணம் உண்டு. இதில் எந்த மகிழ்ச்சி உள்ளபடியே நியாயமானது, எந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்றால், ரமதான் வரப்போகிறது, என் பாவங்களை நான் அழிக்கப் போகிறேன், ரமதான் வரப்போகிறது, என்னுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்க போகிறேன், ரமதான் வரப்போகிறது, நான் இபாதத்தில் முழுமையாக என்னை ஈடுபடுத்த போகிறேன், ரமதான் வரப்போகிறது, நரகத்தை விட்டு விடுதலை பெறப்போகிறேன், ரமதான் வரப்போகிறது, அல்லாஹ்வின் அருளுக்கு முழுமையான சொந்தக்காரனாக நான் ஆகப் போகிறேன் என்ற எண்ணத்தில் யார் ரமதானை எதிர்பார்க்கிறாரோ அந்த மகிழ்ச்சி தான் உள்ளபடியே அல்லாஹ் விரும்பக்கூடிய மகிழ்ச்சி. நீங்களும் நானும் எந்த மகிழ்ச்சியில் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் என்பதை நாமே நமக்குள்ளே நம்முடைய உள்ளத்தை தொட்டு கேள்வி எழுப்பிக் கொள்வோம். அல்லாஹ் மூமின்களின் மகிழ்ச்சியாக நம்முடைய மகிழ்ச்சியை ஆக்கி வைக்கட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தொழில், நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வியாபாரம், அதற்கு ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தை முடிந்ததென்றால், அந்த நாள் அந்த பேச்சுவார்த்தை முடிந்ததென்றால் நம்முடைய வியாபாரத்தில் தொழிலில் இரட்டிப்பான லாபம் கிடைக்கப் போகிறது, பல மடங்கு நம்முடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிறது என்றால், அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் நாளை எவ்வளவு தூரம் நாம் எதிர்பார்ப்போம். என் தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு நகர போறேன், என்னுடைய பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட நகர்வு, அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் இல்லையா? அதே போன்று நம்முடைய நாம் அடைய போகிற ஒரு உயர்வு, நாம் வகிக்கக்கூடிய பதவி, நாம் இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து, இதிலிருந்து நம்முடைய ப்ரமோஷனல் அடுத்த கட்ட நகர்வு, அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த நாளை நாம் எப்படி எதிர்பார்ப்போம்? நாம் கல்வியில் அல்லது பொருளாதாரத்தில், அறிவில், ஆளுமையில் சாதனை படைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சாதனைக்கெல்லாம் பாராட்டி சான்றிதழ் தரப்போகிறார்கள். உங்களுடைய அறிவை, உங்களுடைய கல்வியை, உங்களுடைய ஆளுமையை சிலாகிக்க போகிறார்கள். அதற்கென்று ஒரு நாள், 4 பேருக்கு முன்னால் வைத்து உங்களுக்கு பாராட்டு, 4 பேருக்கு முன்னால் வைத்து உங்களுக்கு பெரிய பொன்னாடை, உங்களை ஊரும் உலகமும் மெச்சப் போகிறது. அந்த நாளை எப்படி நாம் எதிர்பார்ப்போம்? அந்த நாள் என் வாழ்க்கையில் முக்கியமான நாள் இல்லையா? அதே போன்றுதான் சொல்லப்போனால் அதைவிட மேலான எதிர்பார்ப்போடு ரமதானை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். காரணம், ரப்பினுடைய நேரடி பார்வைக்கு ஆளாக போகிறோம். அவனுடைய நேரடியான தொடர்பை பெற்றுத்தரப்போகிறது இந்த ரமதான் என்பது. அன்புக்குரியவர்களே, பொதுவாக ஒன்றினுடைய மதிப்பும் அதனுடைய கனமும் எப்பொழுது நம் உள்ளத்தில் அதிகப்படியாக விளங்குமோ புரியுமோ அதை நாம் எளிதாக கடந்துவிட மாட்டோம். ஒன்றை குறித்து உண்டான முழுமையான புரிதல் பார்வை, அதை குறித்து முழுமையான தெளிவு நமக்கு கிடைக்கப்பெறும் பட்சத்திலே அதை நாம் எளிதாக தட்டிவிட மாட்டோம். சொல்லுகிறேன் கேளுங்கள், ரமதானுக்கு 10 விதமான தனித்தன்மைகள் இருக்கிறது. வேறு எந்த மாதத்திற்கும் இல்லாத தனித்தன்மை, 10 விதமான தனித்தன்மை ரமதானுக்கு இருக்கிறது. முதல் விஷயம், ஃபரலான நோன்பை அல்லாஹ் ரமதானில் தான் வைத்தான். 5 பெரும் கடமைகள் இஸ்லாத்தில் உண்டு. அருமை நாயகம் சொல்வார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், 5 விதமான கடமைகளை கொண்டு இந்த இஸ்லாம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் விஷயம் ஷஹாதா, லா இலாஹ இல்லல்லாஹ், 2வது தொழுகை, 3வது ஜக்கா, 4வது சௌம் நோன்பு, 5வது ஹஜ். இந்த 5 பெரும் கடமைகளில் ஒன்றாக இருக்கிற சௌம் என்ற இந்த நோன்பை அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் வைத்திருக்கிறான். நோன்புக்குரிய பலன்கள் என்ன? அதை சொல்லினால் சொல்லில் அடங்காது. எல்லா மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கும் அல்லாஹ் இன்னென்ன கூலி உண்டு, இவ்வளவு உண்டு என்று ஒரு அளவையை வைத்தான். இவ்வளவு தூரம் நீங்கள் தொழுதால் இத்தனை நன்மை, இத்தனை தடவை நீங்கள் இன்னென்ன ஔராதுகளை, திக்ருகளை, தஸ்பீகளை சொன்னால் இத்தனை நன்மை, இரவின் மையப்பகுதியில் எழுந்து தொழுதால் இவ்வளவு நன்மை, குர்ஆனை ஓதினால் இவ்வளவு நன்மை என்று ஒரு குறிப்பிட்ட அளவை நிர்ணயித்தான் அல்லாஹ். ஆனால் நோன்பு என்ற இபாதத்திற்கு மட்டும் எந்த அளவுமே கிடையாது. ஒரு நாள் நோன்பு நோட்டால் இவ்வளவு நன்மை என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்டிருக்கிறதா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களா? கிடையாது. நபிகள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸௌமு லி, நோன்பு என்பது எனக்குரியது, வ அன அஜிஸி பிஹி, அந்த நோன்புக்கு கூலியும் நான் தான். நோன்பு எனக்கானது. எனவே அந்த நோன்புக்கு கூலி எல்லாம் நான் இவ்வளவு என்று அளவிட்டு சொல்லிவிட மாட்டேன், அதற்கு கூலி நான் தான். எனவே அல்லாஹ்வே கூலியாக வரக்கூடிய
நோன்பை அல்லாஹ் இந்த புனிதமான ரமதானில் தான் வைத்தான். எனவேதான் அல் குர்ஆன் சொல்கிறது, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், உங்களில் யார் இந்த ரமதானை அடைகிறார்களோ நோன்பு வைக்கட்டும். நோன்பு வைக்க வேண்டும். நம்மிலே சிலர் கடந்து போகிறோம். நோன்பு என்பது சராசரி அல்லாஹுவோடு பள்ளிவாசலோடு நெருங்கி இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியது. நமக்கென்ன அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது? பார்த்து கொள்ளலாம். நாம் எப்பொழுதும் இருப்பதை போன்று, எல்லா காலங்களிலும் சாப்பிடுவதை போன்று, எல்லா காலங்களிலும் குடிப்பதை போன்று, எல்லா காலங்களிலும் டீ கடைக்கு போவதை போன்று, எல்லா காலங்களிலும் டீ கடையில் என்று ஒரு தம்மை போடுவதை போன்று இந்த காலத்திலும் இருப்போம், அப்படியே நடமாடுவோம் என்று நடமாடி கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு அப்படி நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லோர்கள் கவனத்திலே வைக்கிறேன். நோன்பு இந்த ரமதானில் வைக்கக்கூடிய ஒரு நோன்புக்கு ஈடு இணையாக நீங்கள் வாழ்க்கை முழுக்க நோத்தாலும் அது ஈடு இணையாக ஆகாது. இந்த ரமதானில் தேவையில்லாமல் ஒருவர் ஒரு நோன்பை விட்டால் என்றால் நீங்கள் காலம் முழுக்க 365 நாட்களும் நீங்கள் நோன்பு இருந்தாலும் அதற்கு ஈடு இணையாகாது. அவ்வளவு மகத்தானது. எனவேதான் அல்லாஹ் இந்த ரமதானிலே அந்த நோன்பை வைத்தான். இரண்டாவது, ரமதான் என்ற மாதத்தினுடைய தனிச்சிறப்புகளில் முக்கியமானது, இந்த மாதத்தை தேர்வு செய்துதான் அல்லாஹ் தன் அருள் வேதமாம் அல் குர்ஆனை இறக்கி தந்தான். 12 மாதங்கள் வருடத்தில் உண்டு. எந்த மாதத்தையும் தேர்வு செய்யாத அல்லாஹ் ரமதானை தேர்வு செய்தான் தன் அருள் வசனங்களை இறக்குவதற்கு. அல் குர்ஆன் என்கின்ற புனித வேதத்தை இறக்குவதற்கு அல்லாஹ் இந்த ரமதானை தேர்வு செய்தான். அல் குர்ஆன் சொல்கிறது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் அந்த மாதம் எத்தகையது? அல்லாஹ் அதை விவரிக்கிறான். உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில்தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினான் என்று அறிமுகப்படுத்துகிறான். 2. மூன்றாவது தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? இந்த மாதத்தில் தான் ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு தான் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. நாம் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஒரு அத்தியாயம் சூரத்துல் கத்ர். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த கத்ருடைய இரவை ஒருவர் அடைந்தால், அதிலே ஒருவர் நன்மை செய்தால், அதிலே ஒருவர் வணங்கினால், அதிலே ஒருவர் அல்லாஹ்விடத்திலே சஜிதா செய்தால், தௌபா செய்தால், அல்லாஹ் சொல்லுகிறான் 1000 மாதங்களில் செய்த நன்மைகளுக்கு ஈக்குவலானது, நிகரானது. எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸ்ல இப்படி வந்திருக்கிறது, மன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிம். யார் இந்த ரமதானில் இந்த லைலத்துல் கத்ரை, இந்த குறிப்பிட்ட இரவை, இதனுடைய நன்மையை இழந்து விட்டாரோ அவர் மொத்தத்தையும் இழந்தவராக அர்த்தம். மொத்த நன்மைகளையும் இழந்ததாக அர்த்தம். எனவே அதனுடைய கனத்தை, அதனுடைய மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த ரமதானின் தனிச்சிறப்புகளில் 3ஆமானது, இந்த ரமதானில் தான் அந்த சிறப்பிற்குரிய இரவை அல்லாஹ் வைத்தான். 4வது, நாம் நோக்கிற நோன்பு, நாம் ரமதானில் தொழுகக்கூடிய தொழுகை என்றால் 5 கால தொழுகை என்று கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது ஃபரல். அது ரமதானிலும் தொழ வேண்டும், ரமதான் அல்லாத காலத்திலும் தொழ வேண்டும். ரமதானில் தொழாவிட்டாலும் அல்லாஹ் கேட்பான். ரமதான் அல்லாத காலங்களில் நீங்கள் தொழுகையை விட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேள்விக்குட்படுத்தப்படுவீர்கள். நான் சொல்வது சிறப்பு தொழுகை. சிறப்பு தொழுகை என்றால் ரமதானில் மட்டும் நிறைவுபடுத்தக்கூடிய, குறிப்பாக இரவு நேரத்தில் நடத்தக்கூடிய அந்த தொழுகை, இரவினுடைய தொழுகை, கியாமுல் லைல் என்ற பெயரில் நீங்கள் அதை அழைத்தாலும் சரிதான், அல்லது ஸலாத்து தராவீஹ் என்று சொல்லி அழைத்தாலும் சரிதான். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பாருங்கள், இந்த தொழுகிற தொழுகையும் நாம் நோக்கிற நோமும் நாம் வாழ்நாளில் செய்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம். மன் சாம ரமலான ஈமானம் வஹ்திசாபா வமன் காம ஃபீ ரமலான ஈமானம் வஹ்திசாபா ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் நன்மையை ஆதரவு வைத்து இறை நம்பிக்கையோடு ரமலானில் நோன்பு வைப்பாரோ, யார் நன்மையை ஆதரவு வைத்து இறை நம்பிக்கையோடு ரமலானுடைய காலத்தில் இரவு நின்று வணங்குவாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய கடந்த காலத்தினுடைய பாவத்தை எல்லாம் இது மன்னிச்சிருந்தாங்க. கடந்த காலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானில் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார்கள். அதுதான் பகல் காலங்களில் நோன்பு, இரவு காலங்களில் இரவு வணக்கம். நாம் புரிந்து வைத்திருக்கிறோம், நம்மிலே சிலர் நோன்பு மட்டும் பகலில் வைத்தால் போதும், இரவு வணக்கம் அதுவெல்லாம் ஒரு சில வயதிற்கு பின்னால் போய் தொழ வேண்டிய அது தொழுகை, அல்லது அதற்கென்று சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மட்டும் ஒன்று கூடக்கூடிய தொழுகை. இல்லை பெருமக்களே, உங்கள் நோன்பை, நாம் வைக்கும் நோன்பை உயிரோட்டமாக மாற்றக்கூடியது இரவு வணக்கம், கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு வணக்கம். அதுதான் நாம் நோக்கின் நோன்பை உயிரோட்டமிக்கதாக மாற்றும்.
எனவே அதிலே கவனம் எடுக்க வேண்டும். நாலாவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரமலானில் வைக்கிற நோன்பும் நாம் தொழக்கூடிய இரவு தொழுகையும் நாம் செய்த பாவத்திற்கெல்லாம் பரிகாரமாக மாறுகிறது. இது சிறப்புத்தன்மையில் நாலாமத்தது. ஐந்தாவதாக ரமலானுக்குரிய தனித்தன்மையில் முக்கியமானது, இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ரமலானில் மட்டும் அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசலை எல்லாம் திறந்து விட்டு நரகத்தின் வாசலை எல்லாம் மூடி வைக்கிறான். சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டு நரக வாசல் மூடப்பட்டு ஷைத்தானுக்கெல்லாம் விலங்கிடப்படுகிற மாதம் இந்த ரமலான். ரசூல் சொன்னார்கள், இதா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா வ குல்லிகத் அபுவாபுன் நார் வ சுஃபிதத்திஷ் ஷயாத்தீன். ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது. பாவமான காரியம், பாவமான சிந்தனை, பாவத்தில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அதீத ஈடுபாடு, அக்கறை, பெரும்பாலும் இது தவிர்க்கப்படுகிறது ரமலானிலே, இல்லையா? நன்மைகளின் பக்கம் மக்கள் வர வேண்டும் என்ற தேட்டமும் ஆர்வமும் தானாகவே உள்ளத்திலே ஊறுகிறது. பாவத்தை கொஞ்ச நாளைக்கு தவிர வேண்டும், எப்படியாவது கைவிட வேண்டும் என்ற எண்ணமும் அக்கறையும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பிறக்கிறது. காரணம் என்ன? நரகத்தை நோக்கி இழுக்கக்கூடிய பாவத்திற்கு அந்த நரகத்திற்கு அல்லாஹ் கேட் போட்டு மூடி வச்சுட்டான். சொர்க்கத்தை நோக்கி இழுக்கக்கூடிய நன்மைக்கு திறந்து வைத்தான். சொர்க்கத்தை நோக்கி நன்மைகள் செய்வதற்கு அடியார்கள் ஓடி ஓடி வாருங்கள் என்றான் அல்லாஹ். எனவே சொர்க்க வாசல் திறந்து நரகவாசல் அடைக்கப்படுகிற மாதம் இந்த புனிதத்திற்குரிய ரமலான் மாதம். அதே போன்று ஆறாவது தனித்தன்மை, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நோன்பாளிக்கென்று ஒரு ஸ்பெஷலான ஒரு துவா வைத்திருக்கிறான். அந்த துவாவிற்கு அல்லாஹ் அங்கீகாரத்தை தருகிறான். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் சில மனிதர்களை தேர்வு செய்து நரகத்தின் விட்டு விடுதலை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். ஹதீஸிலே வந்திருக்கிறது, இன்னலி குல்லி முஸ்லிமின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா தஅவத்துன் முஸ்தஜாபா. ஒவ்வொரு முஸ்லிமும் ரமதானில் ஒவ்வொரு பகல் ஒவ்வொரு இரவிலும் அவர் கையேந்துகிற சமயத்திலே அல்லாஹ் அதிலே ஏதோ ஒரு நேரத்திலே அவர் கேட்கும் துவாவை நிச்சயம் அங்கீகரிப்பான். அவர் கையுயர்த்தி கேட்டார், கண்ணீர் விட்டார், நிச்சயம் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வார். அதே போன்று இந்த ரமதானில் ஒவ்வொரு நாளும் நரகத்திலிருந்து சில மனிதர்களுக்கு அல்லாஹ் விடுதலை அளிக்கிறான் என்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ரமதானுக்குரிய சிறப்புகளில் ஆறாமத்தது. ஏழாவது ரமதானுக்குரிய தனித்தன்மைகளில் ஒன்று, நோன்பு என்பது பாவத்திற்கான பரிகாரம். ஜும்மாவுக்கு வருகிறோம். ஏன் வருகிறோம்? ஒவ்வொரு வாரமும் ஈதுல் ஃபுகரா இவல் மசாக்கின், ஏழைகள் மற்றும் மிஸ்கீன்களினுடைய ஈது என்று பெருமானா சொன்னார்களே இந்த ஜும்மா. எதற்கு? நாம் கடந்த ஜும்மாவிற்கும் இந்த ஜும்மாவுக்கும் இடையிலே ஏதாவது தவறு செய்திருந்தால், பாவம் செய்திருந்தால் இந்த ஜும்மா அதற்கு பரிகாரமாக அமையும். ஒவ்வொரு நேர தொழுகை, 5 நேர தொழுகை, ஃபஜர் தொழுதோம், லுஹர் தொழுதோம், இந்த ஃபஜருக்கும் லுஹருக்கும் இடையில் ஏதாவது தவறு நிகழ்ந்திருந்தால் லுஹர் என்கின்ற அந்த தொழுகை அந்த தவறை எல்லாம் அழித்துவிடும், அது கரைத்துவிடும். இதே போன்று ரசூல் சொன்னார்கள், ரமலானு இலா ரமலான், ரமலான் மாதம் முந்திய ரமலான் மாதம் இதற்கு இடையில் இருக்கக்கூடிய பாவங்கள், சிறு பிழைகள், தவறுகள், இதையெல்லாம் கரிக்கக்கூடிய வேலையை ரமலான் செய்துவிடும் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ரமலானுக்கு இருக்கிற 7வது சிறப்பு தன்மை. 8வது முக்கியமான தன்மை நான் உங்களுக்கு கவனப்படுத்துகிறேன். ரசூல் சொன்னார்கள், இரவு தொழுகையில் நீங்கள் அதிக கவனம் எடுங்கள் என்று. சஹாபாக்களை கூட்டி வைத்து தொழுகை நடத்தினார்கள். சஹாபாக்களை எல்லாம் அழைத்து, இரவிலே நாம் இன்று தொழுகிறோமே தராவீஹ் என்று, இரவு வணக்கம், கியாமுல் லைல் என்கிறோமே, இந்த தொழுகையை பெருமானா தொழ வைத்தார்கள். சஹாபா பெருமக்கள் பின்னால் நின்றார்கள். இரவின் பகுதி நேரம் முடிந்துவிட்டது. இரவில் மிகச்சரியாக பாதி நேரம் முடிந்துவிட்டது. எந்திரிச்சு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிற நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, லவ் தனஃபல்தனா பகியத லைலத்தினா யா ரசூலல்லாஹ், மிச்சம் இருக்கக்கூடிய பாதி இரவிலும் நீங்கள் நின்று தொழ வைங்களேன், நாங்கள் பின்னால் நிற்கிறோம். அது அவர்களுக்கு இபாதத்தின் மீது இருந்த ஆர்வத்தை, அதீத அக்கறையை வெளிக்காட்டுகிறது. மிச்சம் பாதி இரவு தானே இருக்கிறது, மீதி பாதி போய்விட்டது இபாதத்திலே. இந்த பாதியையும் நின்று எங்களோடு நீங்கள் தொழுகை நடத்தினால் உங்களுக்கு பின்னால் ஒரு மாமூமாக, ஒரு முசல்லியாக, உங்களை பின்பற்றக்கூடிய நபராக இருந்து தொழுது இந்த இரவுகளில் கிடைக்கக்கூடிய முழுமையான நன்மையை நாங்கள் அடைந்து விடுவோமே என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொன்னாங்க, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன். ரசூலுல்லாஹ் மொத்த மக்களுக்குமாக சொன்னார்கள், இன்னஹு மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்சரிஃப குதிப லஹு கியாம லைலா. யார் ஒருவர் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுது, இரவு தொழுகையை கவனிக்க வேண்டும், இமாமுக்கு பின்னால் நின்று தொழுது அந்த இமாம் தொழுகையை நிறைவு செய்யும் வரை, கடைசி வரை இருக்கிறாரோ, அவர் அந்த இரவெல்லாம் நின்று வணங்கிய அந்த மக்கள் கூட்டத்திலே அல்லாஹ் சேர்த்து விடுவான். கியாமுல் லைல், அல்லாஹு அக்பர். நாம் தொழுகிற தொழுகை 20 ரக்காத்.
இதை தொழுவதற்கு உச்சபட்சமாக 1 மணி நேரம் 15 நிமிடம் ஆகலாம், அல்லது அதிகபட்சம் 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் ஆகலாம். இதை நீங்கள் தினசரி தொழுது விட்டால் இந்த ரமதானிலே இந்த 1.5 மணி நேரம், இந்த 1.25 மணி நேரம், இந்த 20 தொழுகையிலே இமாமோடு நின்று நீங்கள் தொழுதால் 2 பெரும் நன்மை. ஒன்று, குர்ஆனை நீங்கள் முழுமையாக கேட்டு விடலாம். குர்ஆனை வாழ்நாளிலே ஓதி இருக்கிறோம், ஆனால் ஒருவர் ஓதி முழுமையாக கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தராவீஹ் தொழுகைக்கு வர வேண்டும். அதிலே வந்து நீங்கள் ஏதோ ஒன்று 4 அல்லது ஏதோ ஒரு 2 ரக்காத் அல்லது கடைசியா 4 சலாம் அல்லது 2 சலாம் என்று அந்த அரையும் குறையோடு செய்யாமல் பெருமானார் சொல்கிறார்கள், பாருங்கள், இமாம் ஆரம்பித்தது முதல் அவர் நிறைவு செய்யும் வரை ஒருவர் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுதால் அந்த இரவெல்லாம் தொழுத நன்மையின் பட்டியலிலே அவரை அல்லாஹ் சேர்த்துக் கொள்கிறான். அல்லாஹு அக்பர். இந்த பெரும் நன்மையை ரமதானை தவிர வேறு எது தரும்? ரமதானை தவிர வேறு எது தரும்? நீங்கள் ரமதான் அல்லாத காலத்தில் இரவெல்லாம் விழித்து 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 கண் வழங்கினாலும் இந்த பெரும் பாக்கியத்தை ரமதானை தவிர வேறு எதிலும் பெற முடியாது. ஏனென்றால் இதில்தான் நாம் ஆற்றக்கூடிய சுன்னத்துகளுக்கு ஃபரலின் அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறான். மற்ற நாட்களிலே சுன்னத் தான், நஃபில் தான். ஆனால் ரமதானில் தான் நாம் செய்யக்கூடிய நஃபிலான வணக்கங்களுக்கு, செய்யக்கூடிய சுன்னத்தான வணக்கங்களுக்கு ஃபரலின் அந்தஸ்தை தருகிறான் என்றால் அல்லாஹு அக்பர். இந்த பெரும் பாக்கியத்தை ரமதானை தவிர வேறு எதுவும் தராது. இது 8வது சிறப்புத்தன்மை. 9வது ரமதானுக்கு இருக்கிற முக்கிய தன்மை என்ன தெரியுமா? இந்த ரமதானிலே குர்ஆன் ஓதப்பட வேண்டும், குர்ஆன் அதிகம் ஓத வேண்டும், ஓதுகிற குர்ஆனை கேட்க வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தவர்கள் ஹஸரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? வஹியை கொடுத்தவர்கள் ஹஸரத் ஜிப்ரீல். ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது, புகாரியினுடைய பதிவாக இருக்கிறது, இன்ன ஜிப்ரீல் கான யல்கன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமதான். ரமதானுடைய ஒவ்வொரு நாள் ராத்திரியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகளை சந்திப்பார்கள். சந்தித்து என்ன செய்வாங்க? ஃபயததாரசுஹு அல் குர்ஆன். குர்ஆனை ஒருவர் மாற்றி ஒருவர் அப்படியே அதை ஓதுவார்கள். ரமதானில் ஒவ்வொரு நாள் இரவும் நடக்கும். இந்த செயல் சுன்னத்தாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் குர்ஆன் ஓதப்படுகிறது, தொழுகையில் ஓதப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் தராவீஹ் என்ற தொழுகையில் 20 ரக்காத்துகளில் குர்ஆன் ஒரு அளவுபடுத்தி அதை ஓதப்படுகிறது என்றால் இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எதுவரை இறங்கி இருக்கிறதோ அதையெல்லாம் அப்படியே ஓதி காண்பிப்பார்கள் ஒவ்வொரு ராத்திரியும். எனவே இந்த சிறப்பு ரமதானுக்கு இருக்கிறது. 10வது முக்கியமாக ரமதானினுடைய தனிச்சிறப்புகளில் ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு வைத்த நோன்பாளியை நீங்கள் மேன்மைப்படுத்தும் விதமாக அவருக்கு நோன்பு திறப்பதற்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். அது 1 மிடர் தண்ணீர் எடுத்து கொடுத்தாலும் சரிதான், அல்லது ஒரு பேரிச்சம்பழம் வாங்கி கொடுத்தாலும் சரிதான், அல்லது ஒரு கஞ்சி கொட்டராவை எடுத்து அவர் பக்கத்தில் வைத்தாலும் சரிதான், அல்லது நோன்பாளிகளுக்கெல்லாம் கஞ்சி செய்கிறார்கள், செய்து கொடுக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி உங்கள் காசை, உங்கள் பொருளாதாரத்தை அதற்காக வேண்டி நீங்கள் செலவு செய்தாலும் சரிதான், அல்லது தேவைப்பட்டால் சஹர் செய்கிறார்கள், சஹருக்கான ஏற்பாட்டை செய்கிறார்கள், எனவே என் பங்களிப்பும் இருக்க வேண்டும். காரணம், இது நோன்பாளியின் பயன்பாட்டுக்காக வேண்டி செய்யப்படுகிற செயல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஹதீஸை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த ஒரு ஹதீஸ் போதும் நோன்பில் எத்தனை நன்மைகள் நோன்பாளிகளுக்கு செய்வதனால் கிடைக்கிறது என்பதற்கு. மன் ஃபத்தர சாயிமன், யார் ஒருவர் ஒரு நோன்பாளி நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறார், அவ்வளவுதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தண்ணி கொடுக்கிறாரு, கஞ்சி கொடுக்கிறாரு, பேர்ச் அப்படிலாம் சொல்லல. நோன்பு திறப்பதற்கு நோன்பாளிக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் ஒரு ஹெல்ப்பா இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கான லஹு மிஸ்ல அஜ்ரிஹி கைர அன்னஹு லா யுன்கஸு மின் அஜ்ரி ஸாயிமி ஷைஆ. நோன்பாளி பசித்திருந்து தாகித்திருந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அந்த பகலெல்லாம் இருந்தால் என்ன நன்மையை பெறுவாரோ அதிலே கொஞ்சமும் குறையாமல் அந்த நோன்பாளிக்காக வேண்டி இவர் தன் பொருளை பயன்படுத்தினார் அல்லவா, நோன்பாளிக்காக வேண்டி தண்ணீர் வாங்கி கொடுத்தார் அல்லவா, நோன்பாளிக்காக வேண்டி கஞ்சி காய்ச்சி ஏற்பாடு செய்தார் அல்லவா, நோன்பாளிக்காக வேண்டி ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்தார், இவருக்கு அந்த நோன்பாளியின் மொத்த நன்மையும் அப்படியே குறைவில்லாமல் வந்து சேரும். அல்லாஹு அக்பர். ஒரு நோன்பாளிக்கு செய்தாலே இவ்வளவு கூலி என்றால் 300-400 பேர் நோன்பு திறக்கிற இடத்திலே அந்த மக்களுக்கு உதவி செய்தால், அவர்களுக்கு நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தால், அவர்களுக்கான அந்த நோன்பின் திறப்பினுடைய சமயத்திலே நாம் உதவியாளராக இருந்தால் எவ்வளவு கூலியை பெற முடியும்? இது இந்த ரமதானில் மட்டும்தான் கிடைக்கும். ரமதான் போய்விட்டால் இந்த வாய்ப்பு கிடைக்காது. சில சமயங்களிலே அல்லாஹ் ஜாக்பாட் என்று சொல்வார்களே, பம்பர் பரிசாக சில விஷயங்களை அறிவிப்பு செய்கிறான். அப்படியாக கிடைக்கக்கூடிய அந்த ஜாக்பாட் தான் ரமதான் என்பது.
ரமதானில் நன்மைகளை அப்படியே அள்ளி வாரி எடுத்துக்கொள்ள முடியும். நன்மைகளுக்கான போட்டி போடுகிற களமாக ரமதானை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். முக்கியமாக நான் உங்கள் கவனத்திலே வைக்கிறேன், ரமதானில் 3 விஷயங்களை நீங்கள் எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள். புனிதமான ரமதானை எதிர்நோக்கி இருக்கிறோம், ஆனந்தத்தோடு இருக்கிறோம், சந்தோஷத்தோடு இருக்கிறோம். இந்த 3ம் உங்கள் ரமதானில் கவனத்தில் நிறுத்தப்பட வேண்டும். 1, இரவு தொழுகை. நிச்சயம் அதை நீங்கள் ஒரு காலம் தவற விட்டுவிடக்கூடாது. நாம் எல்லாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவோ விஷயங்களை நாம் ஒரு அட்டவணை போடுகிறோம். இன்னென்ன காரியத்தை இப்படி செய்ய போகிறேன், நாளைய பொழுது விழிந்தால் அந்த நாளை முழுக்க நான் இப்படி இதை கழிக்கப் போகிறேன், இத்தனை மணிக்கு இவரை சந்திப்பது, இத்தனை மணிக்கு இவரை சந்திப்பது, இத்தனை மணியானால் என்னுடைய பகல் உணவு, அதற்கடுத்து குடும்பத்திற்கான நேரம், என் தொழிலுக்கான நேரம் என்று வகுத்துக் கொள்கிறோம் அல்லவா? ரமதானிலும் வகுத்துக் கொள்ளுங்கள் நம் நேரங்களை, குறிப்பாக இரவு தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க சொன்னார்கள். 1. 2வது, நாம் ரமதானில் முக்கியமாக பின்பற்ற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அதிகப்படியாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். இது துஆவுக்கான மாதம். இது ரமதான் துஆவுக்கான மாதம். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். அல்லாஹ் சொல்கிறான், நோன்பாளிகள் சஹர் நேரத்தில் என்ன செய்வார்கள்? சஹர் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பார்களா? கிடையாது. வேற ஏதாவது பேச்சு, வேற ஏதாவது ஒன்றும் கிடையாது. என்ன செய்வாங்க? வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். சஹர் நேரத்திலே தங்கள் ரப்பிடத்திலே அவர்கள் கையேந்தி தங்கள் பாவத்திற்காக வேண்டி பிழை பொறுக்க தேடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள். சஹர் நேரம் என்பது முக்கியமான நேரம். அதே போன்று இஃப்தாருடைய நேரம் என்பது, நோன்பு திறக்கும் நேரம் என்பது, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நேரம். எனவே அதிகப்படியான துஆவிலே நாம் இந்த ரமதானை நாம் அதிகப்படியாக இந்த துஆவுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களின் முக்கியமான பணியில் ஒன்று, அதிகமாக தான தர்மம் பொதுவாகவே செய்வார்கள். ஆனால் ரமதான் வந்துவிட்டால் சுழற்சி அடிக்கக்கூடிய அந்த சூறாவளி காற்றை விட வேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான தர்மங்கள் செய்வார்கள். எத்தனையோ இடங்களிலே ரமதான் வந்துவிட்டால் நல்ல விஷயங்கள் நடப்பதற்காக வேண்டி பல மக்கள் நம்மை தேடி நாடி வருகிறார்கள். ஒவ்வொரு பள்ளிக்கும் வருகிறார்கள். அவர்கள் செய்கிற காரியத்தை நம்மால் செய்ய முடியாது. எத்தனையோ தாவா களங்கள், இறை மார்க்கத்தை நோக்கி அழைப்பு கொடுக்கக்கூடிய மக்கள், இந்த மார்க்கம் உயிர்ப்புடன் இருப்பதற்காக வேண்டி மதாரிசுகள், மஸ்ஜிதுகளிலே மதராசாக்கள் வைத்துக்கொண்டு மார்க்க போதனை செய்யக்கூடிய கூடங்கள், ஏழை எத்தீம்களை அரவணைக்கக்கூடிய எத்தீம் கானாக்கள், பெண்களுக்கான முன்னேற்றத்திற்காகவே நடத்தப்படுகிற நிறுவனங்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் ரமலானில் மக்கள் தரக்கூடிய அந்த நன்கொடையை நாடி ஒவ்வொரு பள்ளிக்கும் ஏறி இறங்குகிறார்கள். அவர்கள் செய்யும் வேலையை நிச்சயமாக நாம் செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் நாம் கூட்டாளியாக ஆக முடியும். எப்படி தெரியுமா? அவர்களுக்காக வேண்டி நம்முடைய பொருளில் ஒரு பங்கை தருவது. இது சரியா தப்பா முழுமையாக அதை ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் நாம் வழங்குகிறோம். யாருக்கும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று வழங்குவதில்லை. போதிய மட்டும் முடிந்த அளவிற்கு அதை ஆய்வுக்குட்படுத்தி இது சரிதானா என்பதை நிரூபித்ததற்கு பிறகுதான் அனுமதி வழங்குகிறோம். அப்படி அனுமதி வழங்கக்கூடிய நபர்களுக்கு நம்மால் முடிந்ததை நிறைவாக செய்து அவர்களுடைய அந்த பணியில் நாமும் கூட்டாளியாக ஆகிக்கொள்வது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரமலானில் தான் சூறாவளி காற்றை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி ஓடி செய்வார்கள் தான தர்மத்தை. ஏனென்றால் இது கிடைக்கக்கூடிய நன்மை அபரிவிதமானது என்பதை உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் விளக்கினார்கள். இந்த 3 விஷயத்தையும் ரமதானில் செய்வதற்கு நாம் தவறிவிடக் கூடாது. செய்யக்கூடாத விஷயத்தை ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். நபிகள் சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஉ வல் அத்ஷ். எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் நோன்பு வைப்பதின் மூலமாக பசியோடு இருந்தும் தாகித்திருந்தும் தான் மிச்சம், அதனால் எந்த பலனும் இல்லை, வெறும் பட்டினி, வெறும் தாகத்தை அடக்கிக் கொள்கிறார்கள், அவ்வளவுதான். எத்தனையோ நின்று வணங்கக்கூடிய வணக்கசாலிகள், இரவு வணக்கம் புரியக்கூடியவர்கள், அவர்கள் நிற்பது வெறும் நிற்குதல் தான், கண் விழித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் எந்த நன்மையும் கிடையாது. அப்படின்னா என்ன இருந்தது தெரியுமா? நோன்பில் இஹ்லாஸ் என்பது ரொம்ப முக்கியமானது. நோன்பில் நாம் செய்யக்கூடிய இபாதத்தில் இஹ்லாஸ் முக்கியமானது, மன தூய்மை முக்கியமானது. நான் நிற்கிறேன், நான் முக்கியமானவர் என்பதை காட்டிக் கொள்வதற்கோ அல்லது என்னால் தான் முடியும் என்பதை வெளிக்காட்டிக் கொள்வதற்கோ எந்த எண்ணமும் அங்கே குறுக்கிட்டு விடக்கூடாது. தூய்மையான எண்ணத்தோடு எந்த காரியத்தையும் முன்னெடுக்க வேண்டும், அதில் தான் நமக்கு கூலி உண்டு. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஸராபஹு. எவர் ஒருவர் நோன்பு காலத்திலே தேவையில்லாத பேச்சை தவிர்த்து கொள்ளவில்லையோ, பிறரை குறித்து அவதூறு பேசுவதை, பிறரை பற்றி புறம் பேசுவதை, குறை சொல்வதை, பிறரை அவமானப்படுத்துவதை, ஒருவரை நோண்டி விட்டு பார்ப்பதை, இதையெல்லாம் யார் ரமலான் காலத்திலும் கூட விடவில்லையோ, ரசூலுல்லாஹ் நல்ல இந்த வார்த்தையை கவனிக்கணும்,
மற்ற நாட்கள்லாம் செஞ்சாலும் தப்பு உண்டு. ரமலான் காலத்துல கூட இந்த மாசத்தினுடைய புண்ணியத்தை கண்ணியத்தை இதுல கிடைக்கக்கூடிய கூலியை நினைச்சு இதை தவிர்ந்துக்கலையோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜா, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது அவர் பசித்திருப்பதினாலும் தாகித்திருப்பதினாலும். இந்த வார்த்தை எவ்வளவு கடினமான வார்த்தை. அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லப்பா, நீ சும்மா தான் பசிச்சிருக்கிற, நீ சும்மா தான் தாகத்தில் கிடக்கிற, எனவே இதை நீ புரிந்து கொள், உன் நாவுக்கு வீடு பூட்டு என்றார்கள் பெருமானார். நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மிலே சிலர் நோன்பு என்றால் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் வாயை கட்டுவதும் என்று. கிடையாது. வாய்க்கு மட்டும் பூட்டல்ல, நம்முடைய ஒவ்வொரு அவயங்களுக்கும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பூட்டு. நாவுக்கு பூட்டு. தேவையில்லாததை பேசக்கூடாது. மனம் புண்படும் விதத்தில் எந்த பேச்சும் பேசக்கூடாது. தேவையற்றதை பார்க்கக்கூடாது, தேவையற்றதை கேட்கக்கூடாது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, யாராவது உன்னை வம்பு கிழித்து ஏதாவது பேச வேண்டும் என்று நினைத்தாலும் நீ பதிலுக்கு பேசாத. இன்னி சாயிம், நான் நோன்பாளி நோன்பாளி என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை கடந்து போய்கிட்டே நாங்கள் சொல்லாசன், நான் நோன்பாளி. அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம் என்கிறார்கள். போர்க்களத்திலே ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றக்கூடியது கேடயம். அந்த கேடயம் தான் அம்பை தாங்கி நிற்கும், அந்த கேடயம் தான் வாளை தாங்கி நிற்கும், காயங்கள் படாமல் தடுக்கும். அப்படித்தான் நோன்பு கேடயமாக பயன்படுத்து. உன்னை பாவம் வந்து விடக்கூடாது, உன்னை வந்து நெருங்கி விடக்கூடாது. அப்படி பாவம் உன்னை எதிர்நோக்கி வந்தால் நோன்பு என்ற கேடயத்தை விட்டு ஒரு தள்ளு. நான் நோன்பாளி, வெளியே போன்று, நான் நோன்பாளி, நோன்பு வைத்திருக்கிறேன், பாவம் செய்ய மாட்டேன், பாவமான காரியம் பேச மாட்டேன், தேவையில்லாத பேச்சு நடக்கக்கூடிய இடத்துல உட்கார மாட்டேன். அப்படி உட்கார்ந்தால் தானே 4 பேரை பற்றி எதையாவது பேச தோணும். உட்கார மாட்டேன். நான் அந்த நேரத்தில் குர்ஆனை ஓதிக்கொள்கிறேன், அந்த நேரத்தில் நன்மையான காரியங்களை யோசிக்கிறேன், நோன்பாளிக்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறேன். இப்படி சொல்லி கடந்து விடு என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதமான ரமலான் வருகிறது. நம்முடைய அமல்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதிகப்படியான நன்மைகளை செய்வதற்கு ஆர்வப்பட வேண்டும். நம்முடைய இரவு வணக்கங்களிலே கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். குடும்பத்தோடு நிறைய நன்மைகள் செய்து இந்த ரமலானை இபாதத்திற்குரிய ரமலானாக மாற்றுவதற்கு என்ன திட்டங்கள் இந்த குறுகிய நாட்களில் வகுக்க முடியுமோ அந்த திட்டங்களை எல்லாம் வகுப்போம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நமக்கு மிகுந்த உதவியையும் அவனுடைய தனிப்பெரும் பாதுகாப்பையும் தருவானாக. பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட ரமலானாக நம்முடைய ரமலானை அல்லாஹ் ஆக்குவானாக. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நன்மைக்கும் அல்லாஹ் இரட்டிப்பான பன்மடங்கான கூலியை நம் துன்யாவிலும் அல்லாஹ் காட்டுவானாக. நாளை ஆகிரத்திலும் புனிதமான ரையான் என்ற வாசலின் வழியாக நோன்பாளிகளே, ஐனஸ்ஸாயிமூன், எனக்காக நோன்பு வைத்தவர்கள் எங்கே, எனக்காக வேண்டி கண் விழித்தவர்கள் எங்கே, எனக்காக வேண்டி பசியோடு இருந்தவர்கள் எங்கே, எனக்காக வேண்டி எல்லா இச்சைகளும் அடக்கியவர்களை எங்கே என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு நாம் முன்னேற வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ரமதானின் மூலமாக நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் வாலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மாயின். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.